வணக்கம் நண்பர்களே. 2025 WTC ஃபைனல் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டே 1 நடந்து முடிஞ்சிருச்சு. அட் லார்ட்ஸ் டே 1 வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஆரவாரமா தாங்க போச்சு. சோ இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் சவுத் ஆப்பிரிக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது ஆன் டே 1. ஆஸ்திரேலியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தனியா ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ சவுத் ஆப்பிரிக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்க bowling அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. 212 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. பட் ரிப்ளைல 43 for 4 at stumps கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஆஸ்திரேலியா வில் பி மச் மோர் ஹாப்பியர் டீம் கம்பேர் டு சவுத் ஆப்பிரிக்கா நான் சொல்லியே ஆகணும். சோ குட் டாஸ் டு வின். ஆக்சுவலா நல்ல டாஸ் வின் பண்ணாரு பவுமா ஸ்பைசி விக்கெட்ல ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ்ல அண்ட் 67 for 4 ஃபர்ஸ்ட் செஷன் அவங்க தான் வின் பண்ணாங்க. செகண்ட் செஷன் ஸ்மித்தும் இன்னொரு பக்கம் வெப்ஸ்டரும் தட்டி தூக்கிட்டாங்க. வெப்ஸ்டர் 8 ரன்ஸ் இருக்கும்போதே அந்த ரிவ்யூ போயிருக்கலாம், LBW ரிவ்யூ அகைன்ஸ்ட் ரபடா பால். பட் போயிருந்தாங்கன்னா ஒண்ணுமே நல்ல சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. ஸ்டில் ரபடா ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 5 விக்கெட் எடுத்தாரு. பிரீமியம் போலர்ன்றதை காமிச்சாரு. மார்க்கோ யான்சனும் நியூ பால்ல சூப்பரா போட்டாரு, 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் பேட்டிங்ல நிஜமா சொதப்பிட்டாங்கன்றதை விட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த கண்டிஷன்ஸ்ல. ஏன்னா ஸ்டார்க், ஹேசல்வுட், கமின்ஸ் தெறிக்க விட்டாங்க தான் சொல்ல முடியும். டே 2ல பெடிங்ஹாம் அண்ட் பவுமா பார்ட்னர்ஷிப் ரொம்ப குரூஷியல்.